வணக்கம். புதுவை மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் நடைபெற்ற பல்வேறு நிகழ்வுகளை விரிவாக காண்பதற்கு முன்பு தலைப்புச் செய்திகளை காண்போம். பாராளுமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி பிறந்த நாள். புதுச்சேரி காங்கிரசார் மணக்குள விநாயகர் ஆலயத்தில் சிறப்பு வழிபாடு. பெற்ற மகளுக்கு பாலியல் தொல்லை கொடுத்த தந்தை போக்சோ சட்டத்தில் கைது. புதிய கிரிமினல் சட்டங்கள் நியாய சன்ஹிதா கண்காட்சி ஆளுநர் முதலமைச்சர் திறந்து வைத்தனர். இனி விரிவான செய்திகள். பாராளுமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தியின் பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு புதுச்சேரி காங்கிரசார் மணக்குள விநாயகர் ஆலயத்தில் தங்கத்தேர் இழுத்து சிறப்பு வழிபாடு செய்தனர். பாராளுமன்ற எதிர்க்கட்சித் தலைவரும் இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் தலைவருமான ராகுல் காந்தியின் பிறந்த நாளினை முன்னிட்டு புதுச்சேரியில் பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. மணக்குள விநாயகர் ஆலயத்தில் புதுச்சேரி மாநில காங்கிரஸ் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான வைத்திலிங்கம் தலைமையில் தங்கத்தேர் இழுத்து சிறப்பு வழிபாடு நடைபெற்றது. தொடர்ந்து முல்லா வீதியில் உள்ள தர்காவில் சிறப்பு பிரார்த்தனையும், இறை ஆண்டவர் ஆலயத்தில் சிறப்பு திருப்பலியும் மற்றும் தீபாராதனைகளும் நடைபெற்றன. இந்த நிகழ்வுகளில் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, முன்னாள் காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவர் வைத்தியநாதன், முன்னாள் அமைச்சர் கந்தசாமி, முன்னாள் அரசு கொறடா அனந்தராமன், நெல்லித்தோப்பு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திகேயன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு ராகுல் காந்தியின் நலன் மற்றும் நீண்ட ஆயுளுக்காக பிரார்த்தனை செய்தனர். இதனைத் தொடர்ந்து புதுச்சேரி காங்கிரஸ் கட்சி அலுவலகத்தில் ராகுல் காந்தியின் பிறந்த நாள் கேக் வெட்டி கொண்டாடப்பட்டது. இதில் மாநில மற்றும் மாவட்ட நிர்வாகிகள், கட்சி தொண்டர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டு இனிப்புகள் வழங்கி மகிழ்ச்சியை பகிர்ந்து கொண்டனர். தொடர்ந்து பொதுமக்கள் பலருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. புதுச்சேரி காவல்துறை சார்பில் புதிய கிரிமினல் சட்டங்கள் மற்றும் நியாய சன்ஹிதா கண்காட்சியினை துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் மற்றும் முதலமைச்சர் ரங்கசாமி ஆகியோர் திறந்து வைத்து பார்வையிட்டனர். புதுச்சேரி காவல்துறை சார்பில் புதிய கிரிமினல் சட்டங்கள் நியாய சன்ஹிதா கண்காட்சி திறப்பு விழா இன்று காலை நடைபெற்றது. கடற்கரை சாலை காந்தி திடலில் நடைபெற்ற இந்த விழாவில் துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன், முதலமைச்சர் ரங்கசாமி ஆகியோர் கலந்து கொண்டு கண்காட்சியை திறந்து வைத்து பார்வையிட்டனர். கண்காட்சியில் புதிய கிரிமினல் சட்டங்களின் நடைமுறை, காவல்துறையின் செயல்பாடு, கடந்த 12 ஆண்டு காலத்தில் அறிமுகம் செய்யப்பட்ட பாரத பிரதமரின் மக்கள் நல திட்டங்கள் குறித்த கண்காட்சிகள் இடம்பெற்றிருந்தன. மேலும் காவல்துறை, நீதிமன்றம் உள்ளிட்ட செயல்பாடுகள் குறித்த விளக்கங்களும் காண்பிக்கப்பட்டது. இன்று மற்றும் நாளை நடைபெறக்கூடிய இக்கண்காட்சியினை பொதுமக்கள் கண்டு சட்ட மற்றும் நீதி குறித்து அறிந்து கொள்ள வேண்டும் என கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. புதுச்சேரி வருகை புரிந்த காங்கிரஸ் மேலிட பொறுப்பாளர் கிரிஷ் சோடங்கரை மாநில தலைவர் வைத்திலிங்கம், முன்னாள் காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவர் வைத்தியநாதன் ஆகியோர் வரவேற்றனர். காங்கிரஸ் கட்சியின் புதுச்சேரி மாநில மேலிட பொறுப்பாளர் கிரிஷ் சோடங்கர் புதுச்சேரி வருகை புரிந்துள்ளார். அவரை காங்கிரஸ் மாநில தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான வைத்திலிங்கம், முன்னாள் காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவர் வைத்தியநாதன் ஆகியோர் நேரில் சந்தித்து சால்வை அணிவித்து வரவேற்றனர். இந்த சந்திப்பின் போது காங்கிரஸ் நிர்வாகிகள் உடனிருந்தனர். ஏம்பலம் தொகுதி சட்டமன்ற அலுவலகத்தை முதலமைச்சர் ரங்கசாமி திறந்து வைத்தார். புதுச்சேரி ஏம்பலம் சட்டமன்ற தொகுதியில் என்ஆர் காங்கிரஸ் சார்பில் போட்டியிட்டு மோகன்தாஸ் வெற்றி பெற்றார். இதையடுத்து கிருமாம்பாக்கத்தில் உள்ள ஏம்பலம் தொகுதிக்கான சட்டமன்ற அலுவலகத்தை புதுப்பிக்கும் பணி நடைபெற்று வந்தது. பணிகள் முடிவடைந்த நிலையில் புதுப்பிக்கப்பட்ட ஏம்பலம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அலுவலக திறப்பு விழா நடைபெற்றது. விழாவில் சட்டமன்ற உறுப்பினர் மோகன்தாஸ் தலைமையில் முதலமைச்சர் ரங்கசாமியை ஊர்வலமாக அழைத்து வந்தனர். சிறப்பு விருந்தினராக முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்டு அலுவலகத்தை திறந்து வைத்து குத்துவிளக்கேற்றி வைத்தார்.
இந்த நிகழ்ச்சியில் அமைச்சர்கள் ராஜவேலு, சிவக்கொழுந்து, சட்டமன்ற உறுப்பினர்கள் ஏகேடி ஆறுமுகம், ரவிக்குமார், அழகானந்தம், முன்னாள் அமைச்சர் லட்சுமி நாராயணன், என்ஆர் காங்கிரஸ் பொதுச் செயலாளர் ஜெயபால், அரசு அதிகாரிகள், ஏம்பலம் தொகுதி என்ஆர் காங்கிரஸ் நிர்வாகிகள், ஊர் முக்கிய பிரமுகர்கள், தொண்டர்கள், பொதுமக்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். இதில் பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. புகையிலை ஒழிப்பு தினத்தை முன்னிட்டு புகையிலை ஒழிப்பு விழிப்புணர்வு பேரணி பாகூர் பாரதி அரசு பள்ளியில் நடைபெற்றது. பாகூர் பாரதி அரசு மேல்நிலைப் பள்ளியில் புகையிலை ஒழிப்பு தினத்தை முன்னிட்டு போதையில்லா புதுச்சேரி, புகையிலை இல்லா புதுச்சேரி என்ற நோக்கத்தை முன்னிட்டு பள்ளி வளாகத்தில் இருந்து புகையிலை ஒழிப்பு விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. இந்த பேரணியை பள்ளியின் துணை முதல்வர் சுதா தலைமை தாங்கி கொடியசைத்து தொடங்கி வைத்தார். பேரணியின் நோக்கத்தினை பள்ளி தலைமை ஆசிரியர் அமளி மற்றும் கணக்கு பதிவியல் விரிவுரையாளர் தனுஷ் மாணவர்களுக்கு விளக்கி கூறினர். பேரணியை ஒருங்கிணைப்பாளர் கிருஷ்ணசாமி முன்னிலை வகிக்க ஆங்கில விரிவுரையாளர் சிவசுப்பிரமணியம், பொருளாதார விரிவுரையாளர் யோகேஸ்வரி, வேதியியல் விரிவுரையாளர் ரேவதி, கணித விரிவுரையாளர் அகிலா, சமூக அறிவியல் பட்டதாரி ஆசிரியை சுதா, தமிழ் பட்டதாரி ஆசிரியர் ராஜலட்சுமி, உடற்பயிற்சி ஆசிரியை சந்தியா, ஆங்கில ஆசிரியை சாந்தி பேரணியை வழிநடத்தி பெரியார் நகர் குருவிநத்தம் மெயின் ரோடு சென்று மீண்டும் பள்ளியை வந்தடைந்தது. வில்லியனூரில் திமுக பிரமுகர் வீட்டின் மீது பீர் பாட்டில் வீசப்பட்ட நிலையில் சிசிடிவி காட்சிகள் மூலம் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். புதுச்சேரி அடுத்த வில்லியனூரில் திமுக பிரமுகர் வீடு மீது மர்ம நபர்கள் பீர் பாட்டில் வீசி தாக்குதல் நடத்திய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. வில்லியனூர் பகுதியைச் சேர்ந்த திமுக பிரமுகர் கார்த்திகேயன், இவர் வீட்டின் ஜன்னல் மீது நேற்று இரவு மர்ம நபர்கள் பீர் பாட்டிலை வீசி உடைத்துள்ளனர். தாக்குதலில் ஜன்னல் கண்ணாடி சேதமடைந்தது. இதுகுறித்து கார்த்திகேயன் வில்லியனூர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். புகாரின் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். வீட்டின் அருகில் உள்ள சிசிடிவி காட்சிகளை கைப்பற்றி அதன் மூலம் தாக்குதலில் ஈடுபட்டவர்கள் யார், தாக்குதலுக்கான காரணம் என்ன என்பது குறித்து காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். புதுச்சேரி கடற்கரை யோகா நிகழ்ச்சியில் ஒலி வசதி குறைவாக இருந்ததால் மாணவர்கள் அவதி அடைந்ததாக நடிகர் பாண்டி ரவி குற்றம் சாட்டியுள்ளார். புதுச்சேரி கடற்கரை சாலையில் நடைபெற்ற யோகா பயிற்சியில் ஏராளமான மாணவர்கள் உற்சாகமாக கலந்து கொண்டனர். காலை 5 மணிக்கே மாணவர்கள் வந்து ஆர்வத்துடன் யோகா பயிற்சியில் ஈடுபட்டிருந்தனர். மாணவர்கள் பழைய நீதிமன்ற பகுதி முதல் தலைமைச் செயலக பகுதி வரை நீளமாக வரிசையாக நிறுத்தப்பட்டிருந்தனர். ஆனால் நிகழ்ச்சிக்கான ஒலி வசதிகள் முறையாக ஏற்பாடு செய்யப்படாததால் மாணவர்கள் சிரமத்திற்கு உள்ளாகினர். குறிப்பாக ஸ்பீக்கர்கள் காந்தி சிலை அருகில் மட்டுமே வைக்கப்பட்டிருந்ததால் தூரத்தில் இருந்த மாணவர்களுக்கு பயிற்சியாளர்களின் வழிகாட்டுதல் தெளிவாக கேட்கவில்லை. இதனால் பல மாணவர்கள் அருகில் இருந்தவர்களின் செயல்பாடுகளை பார்த்து பின்பற்ற வேண்டிய அவல நிலை ஏற்பட்டது. மேலும் சரியான ஒலி இல்லாத காரணத்தால் யோகா பயிற்சியின் நேரம் மற்றும் ஒழுங்கு பாதிக்கப்பட்டதாகவும் கூறப்படுகிறது. இந்த நிலையில் மாணவர்களின் நலனை கருத்தில் கொண்டு தேவையான ஒலி வசதிகளை அனைத்து பகுதிகளிலும் ஏற்பாடு செய்ய நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று திரைப்பட நடிகரும் சமூக சேவகருமான பாண்டி ரவி கோரிக்கை விடுத்துள்ளார். மேலும் இன்னும் 2 நாட்கள் பயிற்சி நடைபெற உள்ளதால் அதற்குள் தேவையான வசதிகள் செய்யப்பட்டால் இறுதி நாளில் மாணவர்கள் சிறப்பாக பயிற்சியை நிறைவு செய்து சிறந்த முறையில் நிகழ்த்த முடியும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். வானரப்பேட்டை பகுதியில் 14 வயதுடைய பெற்ற மகளையே பாலியல் பலாத்காரம் செய்த தந்தை போக்சோ சட்டத்தில் கைது செய்யப்பட்டுள்ளார். புதுச்சேரி ஒதியஞ்சாலை காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட பகுதியில் வசித்து வரும் ஆட்டோ ஓட்டுநர் ஒருவருக்கு 14 மற்றும் 8 வயதுடைய 2 மகள்கள் உள்ளனர். அவரது மனைவி தனியார் மருத்துவமனையில் செவிலியராக பணியாற்றி வருகிறார். மனைவி வேலைக்கு சென்றிருந்த நேரங்களில் மூத்த மகளை மிரட்டி பாலியல் பலாத்காரம் செய்து வந்ததாக கூறப்படுகிறது. மேலும் இந்த சம்பவம் குறித்து யாரிடமும் தெரிவித்தால் கொலை செய்து விடுவதாக மிரட்டியதாகவும் விசாரணையில் தெரிய வந்துள்ளது. சமீபத்தில் சிறுமி உடல்நலக் குறைவுடன் காணப்பட்டதை தொடர்ந்து அவரது தாய் விசாரித்த போது நடந்த சம்பவங்களை சிறுமி தெரிவித்துள்ளார். இதையடுத்து தாய் ஒதியஞ்சாலை காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். புகாரின் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் குற்றம் சாட்டப்பட்ட தந்தையை போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்து விசாரணை நடத்தினர். விசாரணையில் கடந்த சில ஆண்டுகளாக சிறுமியை மிரட்டி பாலியல் துன்புறுத்தலுக்கு உள்ளாக்கியதாக தெரிய வந்துள்ளது.
மேலும் 8 வயதுடைய இளைய மகளுக்கும் பாலியல் தொல்லை கொடுத்ததாக கூறப்படுகிறது. பாதிக்கப்பட்ட சிறுமி மருத்துவ பரிசோதனைக்காக அனுப்பப்பட்டு அவரது வாக்குமூலமும் பதிவு செய்யப்பட்டுள்ளது. கைது செய்யப்பட்ட நபரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைக்க காவல்துறையினர் நடவடிக்கை மேற்கொண்டுள்ளனர். இந்த சம்பவம் புதுச்சேரி பகுதியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மும்மொழி கொள்கை, பெட்ரோல் டீசல் விலை உயர்வுக்கு எதிராக விடுதலை சிறுத்தைகள் சார்பில் வாகன பிரச்சாரம் நடத்தப்பட்டது. புதுச்சேரி உப்பளம் தொகுதியில் மும்மொழி கொள்கையை எதிர்த்தும் பெட்ரோல் மற்றும் டீசல் விலை உயர்வை கண்டித்தும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் மத்திய மற்றும் மாநில அரசுகளுக்கு எதிராக வாகன பிரச்சாரம் நடைபெற்றது. இந்த பிரச்சாரத்திற்கு உப்பளம் மாவட்ட செயலாளர் அனுசியா தலைமை தாங்கினார். மாவட்ட முன்னணி பொறுப்பாளர்களான திருக்குமரன், செந்தில், முபாரக், கன்னியப்பன், மூர்த்தி, கார்த்தி, தெசீர், கலைவாணன், செபஸ்டியன், பீட்டர், இளவழகன், தாமஸ், ஐயப்பன் உள்ளிட்டோர் முன்னிலை வகித்தனர். நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளர்களாக கட்சியின் முதன்மை செயலாளர் அரிமா தமிழன், அமைப்பு செயலாளர் தமிழ்மாறன், ஆதவன், பொருளாளர் ரவி, தலைமை நிலைய செயலாளர் எழில்மாறன், நிர்வாக குழு உறுப்பினர் தமிழ் வளவன், சக்திவேல், கருத்தியல் பரப்பு மாநில துணை செயலாளர் ஜெயக்குமார், மணித், கோவிந்தராஜ், சுகுந்தன் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். மேலும் மாவட்ட செயலாளர்களான பாவரசு, காமராஜ், ஆதிரை, தாயப்பன் மற்றும் கட்சியின் முக்கிய நிர்வாகிகள், தொண்டர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டு மும்மொழி கொள்கை மற்றும் எரிபொருள் விலை உயர்விற்கு எதிராக முழக்கங்களை எழுப்பினர். புதுச்சேரி அரசு உறுதிப்படுத்த வேண்டும், பிரெஞ்சு மொழி கட்டாயம் இருக்கும் என்பதனை அவர் உறுதிப்படுத்த வேண்டும். கூடுதலாக விலைவாசி உயர்வு, சிலிண்டர், பெட்ரோல் டீசல் உயர்வை ஒன்றிய அரசு திருத்திக் கொண்டிருக்கிறது. இதனால் ஏழை எளிய மக்கள் மிகவும் பாதிக்கப்படுகிறார்கள். ஈரான் அமெரிக்கா போர் ஒப்பந்தத்தின் காரணமாக கச்சா எண்ணெயினுடைய விலை மீண்டும் சரிய தொடங்கியிருக்கிறது. அதனால் ஏற்கனவே ஏற்றிய அந்த விலையை குறைத்து மக்கள். தமிழக முதலமைச்சர் தளபதி ஜோசப் விஜய் பிறந்த நாளை முன்னிட்டு 1000 பேருக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. வரும் 22ஆம் தேதி பிறந்த நாள் விழா காண உள்ள தமிழக முதலமைச்சரும் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவருமான தளபதி ஜோசப் விஜயின் பிறந்த நாளினை முன்னிட்டு தமிழக அமைச்சரும் தமிழக வெற்றிக் கழகத்தின் பொதுச் செயலாளருமான ஆளும் அறிவுறுத்தலின்படி மக்களின் நலனே எங்கள் நோக்கம் என்ற உயரிய எண்ணத்துடன் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா புதுச்சேரி நெல்லித்தோப்பு தொகுதிக்குட்பட்ட கஸ்தூரிபாய் நகரில் நடைபெற்றது. தாரகை அறக்கட்டளையின் நிறுவனரும் தமிழக வெற்றிக் கழக பிரமுகருமான மகேந்திரன் ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் பொதுமக்களின் நலனை கருத்தில் கொண்டு சுமார் 1000 பேருக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன. மேலும் பள்ளி மாணவ மாணவிகளுக்கு நோட்டு புத்தகங்கள், பேனா, பென்சில்கள் வழங்கப்பட்டன. நெல்லித்தோப்பு தொகுதியை சேர்ந்த மகளிருக்கு புடவை மற்றும் சர்க்கரை வழங்கப்பட்டதுடன் அவர்களுக்காக கோலப் போட்டி உள்ளிட்ட பல்வேறு நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டு வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகளும் வழங்கப்பட்டன. சிறுவர்களுக்காக விளையாட்டு போட்டிகள் நடத்தப்பட்டு அதில் வெற்றி பெற்றவர்களுக்கும் பரிசுகள் வழங்கப்பட்டன. தொடர்ந்து தமிழக முதலமைச்சரும் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவருமான தளபதி ஜோசப் விஜய் அவர்களின் பிறந்த நாளினை முன்னிட்டு கேக் வெட்டி விழா உற்சாகமாக கொண்டாடப்பட்டது. இந்த நிகழ்வில் தாரகை அறக்கட்டளையின் செயலாளரும் தொழிலதிபருமான ராஜராகவன், புதுச்சேரி தமிழக வெற்றிக் கழக தலைமை நிர்வாகி புதியவன், தமிழக வெற்றிக் கழக தலைமை நிர்வாகி நிரேஷ், நெல்லித்தோப்பு தொகுதி தலைமை கழக நிர்வாகி செந்தில்குமார், நெல்லித்தோப்பு தொகுதி தலைமை கழக நிர்வாகி மோரிஸ், தாரகை அறக்கட்டளையின் உறுப்பினரும் அரவிந்த் குரோ பின்சர்வ் பிரைவேட் லிமிடெட் நிறுவனருமான அரவிந்த், நெல்லித்தோப்பு தொகுதி தமிழக வெற்றிக் கழக நிர்வாகி விக்னேஸ்வரன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு நிகழ்ச்சியை சிறப்பித்தனர். மேலும் தமிழக வெற்றிக் கழக நெல்லித்தோப்பு தொகுதி நிர்வாகிகள், தாரகை அறக்கட்டளை உறுப்பினர்கள், பொதுமக்கள், இளைஞர்கள், மகளிர் மற்றும் சிறுவர்கள் திரளாக கலந்து கொண்டனர். புதிய அமைச்சர்களுக்கு பாஜக மாநில நிர்வாகி செந்தில்குமரன் வாழ்த்து தெரிவித்தார். புதுச்சேரியில் புதிதாக பதவியேற்றுள்ள அமைச்சர்களை முத்தியால்பேட்டை தொகுதியை சேர்ந்த பாஜக மாநில நிர்வாகி செந்தில்குமரன் நேரில் சந்தித்து வாழ்த்து தெரிவித்தார். அப்போது அமைச்சர்களுக்கு பூங்கொத்து வழங்கி பொன்னாடை அணிவித்து தனது வாழ்த்துக்களை தெரிவித்தார். தொடர்ந்து அமைச்சர்கள் GNS ராஜசேகர், ராஜவேலு, சிவக்கொழுந்து ஆகியோரை நேரடியாக சந்தித்து மக்கள் நல பணிகளில் சிறப்பாக செயல்பட்டு புதுச்சேரி மாநில வளர்ச்சிக்காக பாடுபட வேண்டும் என வாழ்த்து கூறினார். இந்த நிகழ்வில் பாஜக நிர்வாகிகள் மற்றும் கட்சி நிர்வாகிகள் பலர் உடனிருந்தனர். அவர்களும் அமைச்சர்களுக்கு வாழ்த்து தெரிவித்து புதிய பொறுப்பில் சிறப்பாக செயல்பட வாழ்த்துக்களை தெரிவித்தனர். சுரக்ஷா சேவா சமூக அமைப்பு சார்பில் ராணுவ பணிக்கு பயிற்சி பெற்ற 4 இளைஞர்கள் ராணுவ பணிக்கு தேர்வு செய்யப்பட்டதற்கான பாராட்டு விழா விநாயகம்பட்டு கிராமத்தில் நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் விநாயகம்பட்டு கிராமப்புற பகுதியில் ஓய்வு பெற்ற ராணுவ வீரர் பிரகாசம்
சுரக்ஷா சேவா சமூகம் என்ற அமைப்பு மூலமாக சுற்றுவட்டார கிராமப்புற பகுதியை சேர்ந்த பல்வேறு இளைஞர்களை ஒன்றிணைத்து பல்வேறு அரசு பணிக்கு செல்வதற்கு உடற்தகுதி தேர்வில் வெற்றி பெறுவதற்கான பயிற்சி மற்றும் எழுத்து தேர்வில் வெற்றி பெறுவதற்கான பயிற்சி சுரக்ஷா சமூக அமைப்பின் சார்பில் அளிக்கப்பட்டு வருகிறது. தொடர்ந்து 5 வருடங்களாக செயல்பட்டு வருகின்ற சுரக்ஷா சேவா சமூக அமைப்பின் சார்பில் பயிற்சி பெற்ற இளைஞர்கள் சுமார் 65 பேர் பல்வேறு அரசு பணிகளான புதுச்சேரி காவல்துறை, தீயணைப்புத்துறை, தமிழ்நாடு காவல்துறை மற்றும் தீயணைப்புத்துறை, ராணுவம் ஆகிய பல்வேறு பணிகளுக்கு சென்றுள்ளனர். அதேபோன்று 2026ஆம் ஆண்டிற்கான ராணுவ பணிக்கு மத்திய அரசு மூலமாக அறிவிக்கப்பட்டு தேர்வு நடைபெற்றது. இதில் சுரக்ஷா சேவா சமூக அமைப்பின் சார்பில் பயிற்சி பெற்ற விநாயகம்பட்டு ஞானசந்தர், குயிலாப்பாளையம் ஆகாஷ், பிச்சவீரான்பெட் லோகேஷ், சோரப்பட்டு ஹரிஷ் ஆகிய 4 பேர் ராணுவ பணிக்கு தேர்வாகியுள்ளனர். அதற்கான பாராட்டு விழா விநாயகம்பட்டு கிராமத்தில் நடைபெற்றது. சுரக்ஷா சேவா சமூக அமைப்பின் தலைவர் பிரகாசம் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளர்களாக ஊர் முக்கிய பிரமுகர்கள், ராணுவ பணிக்கு தேர்வு செய்யப்பட்டுள்ள குடும்ப உறுப்பினர்கள், அமைப்பில் பயிற்சி பெற்று வருகின்ற மாணவர்கள், இளைஞர்கள் பலர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். மேலும் ராணுவ வீரர்கள் 4 பேருக்கு சுரக்ஷா சேவா சமூகம் அமைப்பின் சார்பில் நினைவு பரிசு, கேடயம் ஆகியவை வழங்கப்பட்டது. ராணுவ பணிக்கு தேர்வான வீரர்களின் குடும்பத்தார்கள் நாட்டுக்கு சேவை செய்ய பிள்ளைகள் செல்வது மிக்க மகிழ்ச்சியாக இருப்பதாகவும், சொந்த கிராமத்திற்கு பெருமையாக அமைந்திருப்பதாகவும் மேடையில் கண்கலங்கிய பெற்றோர்களின் அந்த தருணம் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டவர்களிடையே நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியது. பாகூர் பகுதியில் புதிதாக உருவாகியுள்ள மக்கள் இயக்கம் அறிமுகம் கூட்டம் நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் பாகூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பாகூர் பகுதியில் மேற்கு வீதியில் அமைந்துள்ள தனியார் பார்ட்டி ஹாலில் பாகூர் தொகுதி மக்கள் இயக்கம் என்ற அரசியல் சார்பற்ற மக்களுக்கு சேவை செய்யும் தொண்டு இயக்கத்தின் அறிமுக கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் புதிய நிர்வாகிகள் ஏகமனதாக தேர்வு செய்யப்பட்டனர். நிறுவனர் முருகன், கௌரவ தலைவர் ஆனந்தன், தலைவர் மணிவண்ணன், செயலாளர் அருளொளி, பொருளாளர் குமரன், துணை பொருளாளர் குணா, துணைத் தலைவர்கள் லட்சுமணன், செந்தில்குமார், ராஜாராம், கிருஷ்ணமூர்த்தி, செந்தில்குமார், அமுதா, துணை செயலாளர் சுப்பிரமணி, வினோத், வெற்றிவேல், மகேஷ், பாலமுருகன், செந்தில், கலைச்செல்வி, செயற்குழு உறுப்பினர்கள் கார்த்திகேயன், சிவகுமார், ராஜேஸ்வரி, வனிதா, கோவர்தனி, சுரேஷ் பாபு ஆகியோர் ஏகமனதாக சங்கத்தின் சார்பில் தேர்வு செய்யப்பட்டனர். இக்கூட்டத்தில் சட்ட ஆலோசகராக லட்சுமணன் தேர்வு செய்யப்பட்டார். கூட்டத்தில் 10 தீர்மானங்கள் நிறைவேற்ற முடிவு செய்யப்பட்டது. அதில் பாகூர் தொகுதிக்குட்பட்ட தனியார் நிறுவனங்களில் மண்ணின் மைந்தர்களுக்கே வேலை வாய்ப்பு முன்னுரிமை வழங்கப்பட வேண்டும். தற்போது ஒரு சில தொழிற்சாலைகளில் சட்டத்திற்கு முரணாக நடைமுறையில் உள்ள 12 மணி நேரம் பணி நேரத்தை 8 மணி நேரமாக உத்தரவாதப்படுத்த வேண்டும். தொகுதியில் தலைநகரமான பகுதியில் பொது கழிப்பிட வசதி செய்து தர வேண்டும். தொகுதியில் உள்ள கிராமங்களில் தார் சாலை வசதி ஏற்படுத்த வேண்டும். ஒவ்வொரு கிராமத்திலும் பெயர் பலகை மற்றும் பேருந்து நிழற்புடை அமைத்து தர வேண்டும். குடியிருப்பு பகுதிகளில் இயங்கி வரும் மதுபான கடைகளை அகற்ற வேண்டும் என்று 10 வகையான தீர்மானங்கள் முன்வைக்கப்பட்டன. இதில் 100க்கும் மேற்பட்ட சமூக ஆர்வலர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். குப்பை வாகனம் மோதி ஊழியர் பரிதாபமாக பலியான நிலையில் ஒருவருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. புதுச்சேரி சொக்கநாதன்பேட் பகுதியை சேர்ந்தவர் 32 வயதான இதயகிரி. இவர் மேட்டுப்பாளையத்தில் உள்ள தனியார் உணவு நிறுவனத்தில் பணியாற்றி வந்தார். இந்த நிலையில் இதயகிரி நேற்று இரவு வழக்கம் போல் வேலைக்கு சென்றுவிட்டு இன்று காலை வீட்டிற்கு சக ஊழியருடன் இருசக்கர வாகனத்தில் வந்து கொண்டிருந்தார். அப்போது மேட்டுப்பாளையம் கனரக வாகனம் நிறுத்துமிடம் வழியாக வந்தபோது சாலையில் இருந்த வேகத்தடையில் ஏறி இறங்கிய போது பின்னால் வந்த குப்பை அள்ளும் வாகனம் இதயகிரியின் வாகனத்தின் மீது மோதியது. இதில் வாகனத்தில் சென்ற 2 பேரும் கீழே விழுந்து படுகாயமடைந்தனர். உடனே அங்கிருந்த பொதுமக்கள் படுகாயமடைந்த 2 பேரையும் மீட்டு சிகிச்சைக்காக கதிர்காமம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். அங்கு இதயகிரியை பரிசோதனை செய்த மருத்துவர்கள் அவர் ஏற்கனவே உயிரிழந்து விட்டதாக தெரிவித்தனர். தொடர்ந்து படுகாயமடைந்த மற்றொருவருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. தகவல் அறிந்த வடக்கு போக்குவரத்து காவல்துறையினர் சம்பவம் குறித்து விசாரணை நடத்தி வருகின்றனர். அம்மன்குளம் முதல் சீலா ஓடை வரை 16 கோடியே 72 லட்சம் ரூபாய் செலவில் கான்கிரீட் வாய்க்கால் அமைக்கும் பணியினை சட்டமன்ற உறுப்பினர் ரவிக்குமார் பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார். புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கொம்பாக்கம் வருவாய் கிராமத்தில் உள்ள பாலாஜி நகரில் அம்மன்குளம் முதல் சீலா ஓடை வரை கான்கிரீட் வாய்க்கால் அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை விழா நடைபெற்றது. 16 கோடியே 72 லட்சத்து 32,599 ரூபாய் மதிப்பீட்டில் மேற்கொள்ளப்பட உள்ள இப்பணியை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் ரவிக்குமார் தலைமை தாங்கி பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை செயலர் முத்தம்மா, பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் வீரசெல்வம்,
கண்காணிப்பு பொறியாளர் சுந்தரமூர்த்தி, நீர்ப்பாசன பிரிவு செயற்பொறியாளர் ராஜ்குமார், உதவி பொறியாளர் மதிவாணன், இளநிலை பொறியாளர் ஷாம் பெபியன் மற்றும் ஒப்பந்ததாரர் குணசேகரன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தனர். புதுச்சேரி அரசின் பொதுப்பணித்துறை நீர்ப்பாசன பிரிவு மூலம் மேற்கொள்ளப்படும் இத்திட்டம் 18 மாத காலத்திற்குள் நிறைவு செய்ய திட்டமிடப்பட்டுள்ளது. இந்த கான்கிரீட் வாய்க்கால் அமைப்பின் மூலம் மழைநீர் வடிகால் வசதி மேம்படுத்தப்பட்டு அப்பகுதியில் நீர்த்தேக்கம் மற்றும் வெள்ள பாதிப்புகளை குறைப்பதற்கு உதவும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இவ்விழாவில் உள்ளூர் முக்கிய பிரமுகர்கள், பொதுமக்கள் மற்றும் அரசு அதிகாரிகள் திரளாக கலந்து கொண்டு திட்டப் பணிகள் விரைவாக நிறைவேற வாழ்த்துக்களை தெரிவித்தனர். திண்டிவனம் அருகே சமையல் எண்ணெய் ஏற்றி சென்ற லாரி மீது பின்னால் வந்த ஆம்னி பேருந்து மோதியதில் சுமார் 10 லட்சம் ரூபாய் மதிப்பிலான எண்ணெய் பொருட்கள் சேதமடைந்தன. விபத்திற்கு பிறகு சாலையில் சிதறி கிடந்த எண்ணெய் டின்கள் மற்றும் பாக்கெட்டுகளை பொதுமக்கள் அள்ளிச் சென்ற சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தூத்துக்குடியை சேர்ந்த ஞானராஜ் சென்னையில் இருந்து தூத்துக்குடிக்கு ஆம்னி பேருந்தை இயக்கி சென்ற போது திண்டிவனம் அடுத்த தென்பசியார் பகுதியில் முன்புறம் சென்ற லாரி திடீரென பிரேக் பிடித்ததாக கூறப்படுகிறது. இதனால் கட்டுப்பாட்டை இழந்த பேருந்து லாரி மீது மோதியது. லாரி சாலையோர பள்ளத்தில் கவிழ்ந்தது. லாரி ஓட்டுநர் படுகாயமடைந்தார். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த மயிலம் காவல்துறையினர் காயமடைந்தவரை மீட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இந்த விபத்தில் லாரியில் இருந்த எண்ணெய் டின்கள் மற்றும் அட்டை பெட்டிகளில் அடைக்கப்பட்டிருந்த சமையல் எண்ணெய் பாக்கெட்டுகள் சாலையில் சிதறின. மேலும் விபத்து இரவு நேரத்தில் ஏற்பட்டதால் அப்பகுதியினர் யாரும் அதை உடனடியாக கவனிக்கவில்லை. விடிந்ததும் சமையல் எண்ணெய் பாக்கெட்டுகளை ஏற்றி வந்த லாரி விபத்திற்குள்ளாகி எண்ணெய் டின்கள் மற்றும் பாக்கெட்டுகள் சாலையில் சிதறி கிடப்பதாக தகவல் காட்டுத்தீ போல பரவியது. இதையடுத்து அதிகாலையிலேயே அப்பகுதி மக்கள் திரண்டு வந்து சிதறி கிடந்த எண்ணெய் டின்கள் மற்றும் பாக்கெட்டுகளை தங்களால் முடிந்த அளவுக்கு எடுத்து சென்றனர். இதை தடுக்க முயன்ற லாரி கிளீனரையும் சிலர் தாக்கியதாக கூறப்படுகிறது. விபத்து குறித்து வழக்கு பதிவு செய்து மயிலம் காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தியின் பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு மயிலத்தில் இனிப்பு மற்றும் உணவு வழங்கி கொண்டாடப்பட்டது. மக்களவை எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தியின் பிறந்தநாள் விழா மயிலம் வட்டார காங்கிரஸ் கமிட்டியின் சார்பில் மயிலம் அடுத்த கூட்டேரிப்பட்டில் உள்ள விநாயகர் கோவிலில் பாலாபிஷேகமும் அதனைத் தொடர்ந்து பொதுமக்களுக்கு இனிப்பு மற்றும் உணவு வழங்கி கொண்டாடப்பட்டது. விழுப்புரம் வடக்கு மாவட்ட முன்னாள் தலைவர் வழக்கறிஞர் ரமேஷ் தலைமையில் வட்டார தலைவர் மெடிக்கல் செல்வம் வரவேற்றார். மாநில பொதுக்குழு உறுப்பினர் இலக்கண்ணன், ஐடி விங் மாநில பொதுச் செயலாளர் கோபாலகிருஷ்ணன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். முன்னதாக செல்வ விநாயகர் ஆலயத்தில் சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டது. அதனைத் தொடர்ந்து கூட்டேரிப்பட்டு 4 முனை சந்திப்பில் ஏழை எளியோருக்கு இனிப்பு மற்றும் அன்னதானம் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்வில் வட்டார பொருளாளர் பலராமன், மாவட்ட செயலாளர் அர்ஜுனன், ஐடி விங் மாநில செயலாளர் ராஜ்குமார், விஜயகீர்த்தி, கருணாநிதி, காத்தவராயன், ஏழுமலை, ஹரிதாஸ், ராதாகிருஷ்ணன், லக்ஷ்மணன், கோதண்டராமன், செல்வம், மரக்காணம் தாமரை கண்ணன் உள்ளிட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். தமிழக அரசு தேர்தல் வாக்குறுதிக்கு மாறாக விவசாயிகளின் பயிர்க்கடன் 50% தள்ளுபடி செய்யப்பட்டதற்கு கண்டனம் தெரிவித்து அதிமுக சார்பில் ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டது. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி ஆணைக்கிணங்க விழுப்புரம் புதிய பேருந்து நிலையம் அருகே உள்ள நகராட்சி திடலில் தமிழக வெற்றிக் கழக அரசு தேர்தலின் போது கூறிய தேர்தல் வாக்குறுதியான 5 ஏக்கர் விவசாயிகள் அனைத்து கூட்டுறவு வங்கிகளிலும் வாங்கிய பயிர்க்கடன் முழுமையாக தள்ளுபடி என்றும், ஆனால் ஆட்சிக்கு வந்தவுடன் 50% பயிர்க்கடன் தள்ளுபடி என்றும், 1 லட்சம் ரூபாய்க்கு 5000 ரூபாய் பயிர்க்கடன் தள்ளுபடி என்றும் அறிவிக்கப்படாத மின்வெட்டை கண்டித்தும் விழுப்புரம் மாவட்ட அதிமுக சார்பில் மாவட்ட கழக செயலாளர் பசுபதி தலைமையில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் ஏழுமலை, முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் சக்கரபாணி, நகர செயலாளர் ராமதாஸ், ஒன்றிய கழக செயலாளர் பேட்டை முருகன், புண்ணியமூர்த்தி, ரவிவர்மன், சேகரன், பக்தவச்சலம், மாநில நிர்வாகிகள் அற்புதவேல், ஆவின் செல்வம், சிவன், மாவட்ட நிர்வாகிகள் பிருத்திவிராஜ், லட்சுமி நாராயணன், செங்குட்டுவன், திருப்பதி பாலாஜி, முன்னாள் நகரமன்ற துணைத் தலைவர் முகமது ஷெரீப் உள்ளிட்ட மாவட்ட, நகர, ஒன்றிய, பேரூர் கழக நிர்வாகிகள், பிற அணி நிர்வாகிகள் பெருந்திரளாக கலந்து கொண்டு தமிழக வெற்றிக் கழக அரசுக்கு எதிராக கண்டன கோஷமிட்டனர். தமிழ்நாடு முதலமைச்சர் ஜோசப் விஜயின் பிறந்தநாளை முன்னிட்டு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. விழுப்புரம் வடகிழக்கு மாவட்டம் திண்டிவனம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட ஒளப்பூர் ஒன்றியம் நல்லாத்தூர் ஊராட்சியில் தமிழ்நாடு முதலமைச்சரும் தமிழக வெற்றிக் கழக தலைவருமான ஜோசப் விஜய் அவர்களின் பிறந்த நாளினை முன்னிட்டு
தொழிலதிபரும் தமிழக வெற்றிக் கழக மாவட்ட இளைஞரணி சேகர் ஏற்பாட்டில் நல்லாதூர் ஊராட்சியில் உள்ள அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் அரிசி மற்றும் புடவை நலத்திட்ட உதவிகளை விழுப்புரம் வடகிழக்கு மாவட்ட செயலாளர் சக்திவேல் தலைமை தாங்கி வழங்கினார். இதில் ஒன்றிய கவுன்சிலர் எழிலரசன், தமிழக வெற்றிக் கழக நிர்வாகிகள் ஞான சௌத்ரி, ராஜசேகர் உள்ளிட்ட மாவட்ட, நகர, ஒன்றிய நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். பாராளுமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி பிறந்த நாள். புதுச்சேரி காங்கிரசார் மணக்குள விநாயகர் ஆலயத்தில் சிறப்பு வழிபாடு. பெற்ற மகளுக்கு பாலியல் தொல்லை கொடுத்த தந்தை போக்சோ சட்டத்தில் கைது. புதிய கிரிமினல் சட்டங்கள், நியாய சன்ஹிதா கண்காட்சி ஆளுநர், முதலமைச்சர் திறந்து வைத்தனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றது. உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜானகி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கமலா தொலைக்காட்சியின் சமூக வலைதளத்தை பின்பற்றவும். நன்றி, வணக்கம்.